ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, முதல்ல இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஜோஸ்வா ராஜுக்கு மட்டுமே. எதுக்குன்னு கேட்பீங்க, ஏன்னா கண்டென்ட் கொடுத்துருக்காருல, ஸோ அவரோட டவுட்டை கிளியர் பண்ணிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சர்ட்டர்லேருந்தே வந்துடுவோமே. இவரோட விதிப்படி ஆஸ்கார்டை அழிக்கணுங்கிறது எழுதப்பட்டு இருக்கிறது. அதுபடி தான் அவர் ஆஸ்கார்டை தார் ராக்னரார்கில் நொறுக்கிடுவார். ஸோ இவரோட பவரை பார்ப்போம் வாங்க. இவர்கிட்ட சூப்பர் ஹீரோ ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆனால் எல்லா சூப்பர் ஹீரோட்டையும் சூப்பர் ஹீரோ ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, இவருக்கு எப்படி இருக்குன்னா கணக்கு இல்லாத எண்ணி பார்க்காத அளவுக்கு சூப்பர் ஹீரோ ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக லிவிங் ஃப்ளேம்னு ஒரு சக்தி இருக்குது. இந்த சக்தி என்னதுன்னா, இவர் முழுக்க முழுக்க நெருப்பாலானவர். ஸோ பூமியை அழிக்க வந்தார்னா இங்கே இருக்கிற டெம்பரேச்சரு வேறு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஹீட்டானவர்னா பாருங்கண்ணே. அடுத்ததா இவர்கிட்ட பைரோகினிசிஸ்ன்னு ஒரு சக்தி இருக்குது. இந்த சக்தியை வச்சு இவர் என்ன பண்ணுவார்னா, நெருப்பை உருவாக்கவும் செய்வார், இல்லைன்னா அப்சர்வும் பண்ணுவார். அதை அசால்ட்டாக கண்ட்ரோலும் பண்ணுறாருன்னா பாருங்களேன், அவ்வளோத்துக்கு சக்தி வச்சுருக்காரு. அடுத்ததாக இவர்கிட்ட காஸ்மிக் மேனிப்புலிகேஷன்ட்டு ஒரு பவர் இருக்குது. இந்த பவரை வச்சு இவர் என்ன பண்ணுவார்னா, காஸ்மிக் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காஸ்மிக்கையும் அசால்ட்டாக கையாள்வார்னா பாருங்களேன். ஸோ இவர் நம்ம கேரக்டர்ஸை சண்டை போட்டிருக்காரா, இதை பிறகு பார்ப்போம். முதல்ல டோர்மோமோ முடிச்சு வைப்போமே. அடுத்த சக்தி என்னென்னா இம்மார்டலிட்டி. ஸோ இவருக்கு அழிவே இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் படத்தில் லைட்டாக அழிகிற மாதிரி காமிச்சு கடைசி இம்மோர்டலிட்டி அந்த ஆஸ்கார்டில் இருக்கிற ஃபயர் அதை வச்சு இம்மோர்டல் ஆக்கிடுறாங்க அவங்கள அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவருக்கு இன்னொரு சக்தி இருக்குது. இந்த சக்தி என்னன்னு நினைக்கிங்க, சாதாரணம் இல்லைங்க. இது என்னென்னா, இவரால் 306.8 மீட்டர் அளவுக்கு பெருசாகலாம். அப்படின்னா 100 சொல்ல முடியாதுல்ல, 1000. ஸோ 1000 ஹைட், அவரோட ஹைட் 1000க்கு மேலே சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். அதை நீங்கள் தார் ராக்னரார்கில் பார்த்துருக்கலாம், செம்மையாக இருந்துச்சுல. பட் ஆஸ்கார்டையே நொறுக்கி தள்ளிட்டார். ஸோ வீக்னஸ்ன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, இவருக்கு கோல்டுனாலே வீக்னஸ் தான். ஸோ நெருப்புக்கு கோல்டு தானே வீக்னஸ். ஸோ இவரோட பவர் எல்லாம் டிக்ரீஸ் ஆயிரும் நெருப்பு கிட்டே இருந்தானா. சார் நெக்ஸ்ட்டு டோர்மோமோவை பார்ப்போம் வாங்க. இவரை பற்றி சொல்லணுன்னா டார்க் டைமென்ஷனால் கிங்குன்ட்டே சொல்லலாம். இவரும் ஒரு வகையில் சின்னதாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஒரு உறவு வரும். அதை நான் கடைசி சொல்கிற இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம இதை முடிப்போம். இவரோட பவரை பார்த்தீங்கன்னா, முதல்ல இவருக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்குது. இவரால் 1000 இல்லை 100 டன்னுக்கு மேலே தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவரால் டெலிபோர்ட்டேஷன் பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து எங்கே வேணாலும் டெலிபோர்ட் ஆகி போகலாம். அதுக்கப்புறம் இவரால் என்ன பண்ண முடியும்னா டைம் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இந்த காலத்துலேருந்து வேறு காலம், எந்த காலத்துக்கு வேணாலும் டைம் ட்ராவல் பண்ணி இவரால் போக முடியும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவரால் டார்க் டைமென்ஷனில் மேட்ரு மாலிகுலரேஷன் பண்ண முடியுமா, பட் அவரோட வேர்டில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ என்னெல்லாம் மாலிகுலர் பண்ணுவார்னா, அங்கே இருக்கிற சின்ன சின்ன பொருளை கூட இவர் ஆயுதமாக யூஸ் பண்ணி எல்லாரையும் அடிக்க யூஸ் பண்ணுவார்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இவரால் வானத்தில் ரொம்ப வேகமாக பறக்க முடியும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. எப்படின்னா சூப்பர் சோனிக் ஸ்பீடில் வானத்தில் பறப்பாராம். வானம் தான் மேகத்தில். ஸோ இவ்வளோ ஸ்பீடாக பறக்கிறவர் ஈஸியாக பறந்து அடிப்பார் போல். ஆனால் நம்மளை பொறுத்தவரை இவர் சின்னதாக தான் இருப்போம்னு நினச்சிருப்பீங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவியில் பார்த்தா தான் தெரியும் அவர் எவ்வளோ பெருசாக இருப்பார்னு. எனக்கு ஒரு ஆசை இருக்கும், என்னென்னா எர்த்தை பிடிச்சி அதை அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து என்ன பண்ணணும்னு நினைப்பார்னா, அவரோட உலகம் டார்க் டைமென்ஷனும் லைட் டைமென்ஷனும் ஒன்றா இணையணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நடுவில் தான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இவரை தடுத்துட்டு நிற்காரு. இவரால் எப்படி வேணாலும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுமா. ஸோ இவரோட சைஸை கூட கம்மி பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு கூட. அதே மாதிரி இவரையே மாற்றி கொண்டு வேறு ஏதாவது ஹியூமன் ஃபார்மில் கூட இவரால் வர முடியும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட பவர்லாம் பார்த்தது போதும், வீக்னஸை பார்த்து போவோம். இவருக்கு மேஜிக் மீன் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்னாலே வீக்னஸ் தான். ஏன்னா இவரோட டைமில் அவரோட டைமென்ஷனில் இன்ஃபினிட்டி ஸ்டோன்னா என்னன்றே தெரியாது. ஸோ அதை வச்சு தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஈஸியாக அவரை லூப்பில் சிக்க வச்சு ஈஸியாக இவரை அவரோட உலகத்துக்கே அனுப்பிட்டாரு. சரி வாங்க, நீயா நான் சண்டையை பார்த்துருவோம். 2 பேருமே சலித்தவங்க இல்லைங்க. ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா டோர்மாமோ தான் ஈஸியாக ஜெயிப்பார். அதே மாதிரி இவர் டூ லைட்டுன்னு ஒரு ஸ்வாட் வச்சுருப்பார். இந்த ஸ்வாட் மூலமாக நெருப்பை கக்க வைப்பார். ஸோ
இதை வச்சுருந்தாருன்னா இவரும் டோர்மாமோவும் ஒரே பவர் தான் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது ஒரு தியரி மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் டோர்மாமோ இவர் ஒரு டீமான இவர் கீழே உருவாக்கி வச்சுருக்காரு. எப்படி ஓடின் பவருக்கு ஈக்குவலாக வச்சுருக்காரு. ஓடின் பவருக்கு மட்டும்தாங்க, ஓடின் ஃபோர்ஸுக்குள்ள ஓடின் பவருக்கு ஈக்குவலாக உருவாக்கியிருக்காரு. ஸோ இவர் தான் கிரேட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் இப்போ இங்கே என்ன சொல்ல போகிறேன்னா, டோர்மாமோ தான் உண்மையில் கிரேட்டுங்க. இவர் தான் வின் ஆவார் இந்த மேட்ச்சில். எப்படின்னா இவர் டார்க் டைமென்ஷனை சேர்ந்தவர். ஸோ இவரோட பவர் அங்கே உள்ளதே அங்கேருந்தே அவருக்கு பவர்ஃபுல் தான். ஆனால் அங்கே உள்ள பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இவரை தாக்கினா இவர் காலின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சொல்ல வேண்டியதை நான் நல்லா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களை பொறுத்தவரை யார் வின்னர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த அயன்மேனோட உங்களை பார்க்குறேன். பபாய் கைஸ்.